வணக்கம் நண்பர்களே. நைட்டு சாப்பாட்டிற்காக மாவு பிசைந்தவாறு பஸ்ல நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க தமயந்தி. திருமணமான 2 வருஷத்துல தன்னோட காதல் கணவனை விபத்தில் பறிகொடுத்து விட்டு தனது 3 வயசு மகளுடன் வாழ்ந்து வந்தாள் தமயந்தி. சாயந்தரம் பள்ளி முடிந்து பஸ்ல வரும்போது அவளுக்கு தெரிந்த அக்கா ஒருவர், தமயந்தி நல்லா இருக்கியா, மகா எப்படி இருக்கா என கேட்டவர், சற்று நிறுத்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, கல்யாணம் வேண்டாம்னு சொல்றியாமே, பிறந்தது பையனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பொம்பளை புள்ள வச்சிருக்க, நாளை பின்ன தப்பா ஒரு சொல் வந்துட்டா அந்த புள்ளை எதிர்காலமே பாழாயிடும் அப்படின்னு விசாரிப்பது போல ஆரம்பித்து சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். அந்த யோசனையிலிருந்து மீண்டு தன் வேலைகளை முடித்து குழந்தையை தூங்க வைத்தவள் இதை நினைத்தவாறே தூங்கி போனாள். மறுநாள் பள்ளியில் தன் தோழி மதுவிடம் நடந்ததை கூறினாள். அவளோ, விலை கொடுத்தால்தான் அறிவுரை சொல்லலாம் என ஒரு சட்டம் வந்தால் இவர்கள் வாயவே திறக்க மாட்டார்கள், எனவே அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நகர்ந்தாள். உறவினர் வீட்டு விசேஷத்திலும் தமயந்தியை பார்த்த ஒரு அம்மா இவளிடம் வந்து, அம்மாடி, ஒத்த பிள்ளைய வச்சிருக்க, நாளை பின்ன அவ வயசுக்கு வந்த பிறகு நல்லது கெட்டது செய்யும்போது சபை நிறைஞ்சிருந்தாதானே நல்லா இருக்கும். பிள்ளைய பெற்றுட்டு அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது 4வது ஆள் மாதிரி எட்டி நின்று பார்க்கறது நல்லாவா இருக்கும்? நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்கிறதாவது நல்லபடியாக நடக்கணும்ல, அதனால உன் மகளுக்காவது நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க என அவங்களும் சொல்லிவிட்டு அடுத்தவங்க கிட்ட பேச தொடங்கி விட்டார். அதற்கு மேலும் அங்கே இருக்க பிடிக்காமல் வீடு வந்துட்டாள் தமயந்தி. வீட்டுக்கு வந்தவுடன் நிறைய யோசனைகள் வரிசை கட்டி நின்றன. மனமுறிவு அல்லது கணவனை இழந்த பெண்களுக்கு பெண்களின் அறிவுரைகளை கேட்பதற்கு தான் பிடிக்காது. ஆனால் ஒரு சில ஆண்களை பார்த்தாலே பிடிக்காது. தனியாக இருக்கும் பெண்களை ஒரு சில ஆண்கள் பார்க்கும் பார்வையே வக்ரமாக இருக்கும். இவர்கள் பேசுவதை பார்ப்பதையெல்லாம் நினைத்து வருத்தப்படத் தொடங்கினால் அதற்கு நம் ஆயுள் பத்தாது. திருமணமானால் மட்டும் பேச மாட்டார்களா என்ன? புள்ள பிறந்த பிறகும் இன்னொரு திருமணம் தேவையா என அப்போதும் பேசத்தான் போகின்றனர். என் மகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குவதை விட்டுட்டு இவர்களின் எண்ணங்களுக்கு அவளையும் அடிமையாக்கி விடக்கூடாது. கணவன் இல்லாத பெண் தவறானவளாக தான் தெரியும் என்கிற எண்ணம் கொண்டவர்களின் பேசி புரிய வைக்க முடியாது. அதற்கான அவசியமும் எனக்கு கிடையாது என தீர்க்கமாய் முடிவெடுத்தவள் தனக்கும் தன் மகளுக்குமான அழகிய உலகத்தில் உலாவரும் ஆயத்தமானாள். அவளையும் வாழ விடுங்கள். கணவனை இழந்த பெண்ணிடம் போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களும் ஒரு பெண்ணு தானே, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசினா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.